ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவில் 1/2 கிலோ அல்வா ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாங்க. அதுவும் ரொம்ப ஸ்மூத்தாக செய்யலாம். இது நீங்கள் பீஸ் போட்டும் சாப்பிட்லாம், இல்லை கடையில் கிடைக்கிற மாதிரி லூஸாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்கள் 1/2 கிலோ அல்வா கடையில் வாங்கினீங்கன்னா எப்படியும் 300 இருந்தால் 400 கிட்ட வரும். நீங்கள் ஒரு கப் கோதுமை மாவும் 3 கப் சர்க்கரையும் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்திடலாம். வாங்க இந்த டேஸ்ட்டான அல்வா ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். வீட்டில் அரைச்ச கோதுமை மாவுனாலும் சரி, இல்லை பேக்கெட் மாவுனாலும் சரி, எதுனாலும் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/4 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. அதாவது ரஃப்பாக பிசைஞ்சால் போதும். சப்பாத்தி மாவு பதத்துக்கோ இல்லை பூரி மாவு பதத்துக்கோ அந்த மாதிரி பதம்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் மாவை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பரட்டி எடுக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ரஃப்பான டஃப்பாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவெல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி வந்தால் போதுங்க. கையில் லைட்டாக அமுக்கணுன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா 4 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறி வரணும். இது ஊறி வந்ததுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு கெட்டியான பால் எடுத்து அதில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். அந்த மாதிரியே செய்யும்போது அல்வா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள், நான் 5 மணி நேரம் கழித்து மாவை எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக ஊறி வந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கரைக்கும் போது ஒரு கெட்டியான பால் கிடைக்கும். மாவும் நல்லா ஈஸியாக கரைஞ்சி வரும். இதை கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கரைங்க. கரைக்க கரைக்க பார்த்திங்கன்னா ஒரு திக்கான பால் நம்மளுக்கு கிடைக்கும். கரைக்கும் போது கை வச்சு கரைங்க, அப்போ தான் நல்லா ஈஸியாக கரைக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவையும் நல்லா கரைச்சிட்டேன். இதை இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு இல்லை ஒயிட் கிளாத் வச்சு அந்த பாலை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாலெல்லாம் கீழே இறங்கிட்டு அந்த சக்கை மட்டும் மேலே தனியாக பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிளற வேண்டாம், ஜென்டிலாக மட்டும் கிளறி விடுங்க. அந்த பால் மட்டும் தனியாக வந்துடும். அந்த சக்கை மேலாப்பில் தனியாக தெளிஞ்சு வந்துடும். பாருங்கள், இதெல்லாம் டஸ்ட்டு. இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த பாலை மட்டும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். எப்பயுமே அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அதுதான் செய்யும்போது ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும். பரட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அகலமான கடாயாக எடுத்துக்கிட்டு அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். மீதம் இருக்கிற நெய்யோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பாலை அதாவது கோதுமை பால் மட்டும் தனியாக கரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அது மாதிரி இதை பாலை சேர்க்கும் போது அடியில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சேருங்க. ஏன்னா திக்கான பாலெல்லாம் அடியில் தான் தெளிஞ்சு நிற்கும். அதனால் அது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா பாலையும் இது கூட சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரம் கெட்டியாகாமல் இருக்கும். சைட் பை சைடாக இதுக்கு நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். அப்போ தான் அல்வாவோட கலர் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ 3 கப் அளவு சர்க்கரையில் 1 கப் அளவு சர்க்கரையை ஒரு அகலமான பேனில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சர்க்கரையை ஜஸ்ட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கிளறி கிளறி விட்டிங்கன்னா அதுவே நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கேரமல் கலருக்கு வந்துடும். இது சேர்க்கும் போது அல்வா கலர் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல பர்ஃபெக்டாக கலரில் கிடைக்கும். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பித்தோடனே இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். அதனால் லைட்டாக கேரமல் கலர் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பாலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் தான் விட்டோம், அதுக்குள்ளே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கரண்டி வச்சு விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான்
பால் வந்து நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். அல்வாவும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக கிடைக்கும். கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் கிளறுங்க. அது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கிளறுங்க. அப்போ தான் சட்டுன்னு ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா திக்காகிட்டு மேலெல்லாம் லம்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கேரமலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலர ஆரம்பிச்சிருங்க. நல்ல கலர் திக்கான கலராக கிடைக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக ஆக ஆரம்பிக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கலரிக்கிட்டே இருங்க. இதை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலரிட்டு மீதம் இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு கெட்டியாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் ஒரே ஈவனாக வெந்து வரும். சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ மீதம் இருக்கிற 2 கப் அளவு சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா லூஸ் விட்ட மாதிரி இருக்கும். அதாவது அல்வா வந்து நல்லா லூஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறிங்கன்னா சட்டுன்னு கெட்டியாயிரும். நம்ம தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்த்துருந்தா தான் மாவு வந்து நல்லாவே வெந்து வரும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சீக்கிரம் வேலை முடியணும்னு நினச்சிங்கன்னா சரியாக வராது. அல்வா வந்து பச்சை வாடை அடிக்கும், சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ இது கூட உணுக்குன ஏலக்காய் வந்து 4லேருந்து 5 ஏலக்காய் வரைக்கும் தட்டிட்டு சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்வா வந்து நல்லா ஸ்மூத்தாக வருங்க. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அந்த பதம் வரைக்கும் நீங்கள் கிளறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கிறேன். அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜு. இதுக்கு அடுத்து ஒரு 2-3 ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா அல்வா வந்து நல்லா திரண்டு வந்துடும். பாருங்கள், நல்லாவே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கெட்டியாகவும் ஆற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி பரட்டி விடும்போது அல்வா வந்து கடாயில் ஒட்டவே கூடாதுங்க. அந்த கரண்டியோடு சேர்த்துட்டு நல்லா சுற்றி வரணும். இந்த மாதிரி பதம் வந்துருச்சுன்னா நீங்கள் பிளேட்டில் வச்சு லூஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்கிட்டிங்கன்னா பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இறக்க போகிறேன். கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைமில் மீதம் இருக்கிற நெய்யையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். அல்வா எவ்வளோ அழகாக சுருண்டு திரண்டு வந்திருக்கு பாருங்கள். கலரும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு, கடையில் கிடைக்கிறது போல். இந்த அல்வா பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்குமே கெட்டு போகாதுங்க. கரண்டியில் எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக லேயராக விழணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அல்வா வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா ரெசிபியை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.